வணக்கம் மக்களே. தினமும் பாதாம ஊற வைத்து சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். உடல் ஆரோக்கியத்துல பாதாமின் பங்கு அளவிட முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாதாமை எப்படி சாப்பிட்றது அப்படின்றத குறித்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டாலும் நமக்கு கரெக்டான ஒரு இதே கிடைக்காது. ஸோ எப்படி சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த ஐடியா எப்படி நம்ம கொண்டு வரணும், எப்படியெல்லாம் சாப்பிட்டா அது ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா மேம்படுத்தும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். தினசரி ஆரோக்கியத்தில் பாதாம் சேர்ப்பது உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு உதவும். பாதாம் மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் ஊற வைத்த பாதாம் தான் கணிசமான ஊட்டச்சத்து அளிக்கும் அப்படின்றது தெரியுமா? அப்படி ஊற வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம்ல இருக்கக்கூடிய நன்மைகளா ஆய்வு சொல்வது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஊற வைத்த பாதாம் அப்படின்றது ஒரு இரவு முழுக்க பாதாம நீர்ல மூழ்க வைத்து சாப்பிடணும். ஸோ பாதாம அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் ஊற வைத்து சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் பாதாமின் தோல்ல உள்ள டேனின்கள் மற்றும் அமிலங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க இந்த முறை உதவுகிறது. இவை உடல்ல ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை தடுக்குது. முக்கியமாக பாதாம நீர்ல ஊற வைக்கும் போது உடல்ல அதிகப்படியான உயிர் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாதாம் ஆரோக்கியமானது என்றாலும் இந்த கொட்டைகளை ஊற வைப்பதன் மூலம் அவற்றில் இருந்து அதிக வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உறிஞ்ச முடியும். மேலும் இது செரிமானத்தை மேம்படுத்த உதவும், நொதி செயல்பாட்டை தூண்டும். அதோடு ஊற வைத்த பாதாம்ல சுவையை கூடுதலாக இருக்கும். இது பல்வேறு உணவு தயாரிப்பிலும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாதாம்ல பல ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன. மேலும் வைட்டமின் பி மற்றும் லிபேஸ் போன்ற என்சைம்கள் இருக்கு. டிஎஸ்யூஏ தேசிய ஊட்டச்சத்து தரவு தளத்தின்படி வெண்மையாக்கப்பட்ட பாதாம் பொட்டாசியம், நார் சத்து, புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள், மோனோ அன்சாச்சுரேட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் மற்றும் குறைந்த அளவு நிறைவுற்ற கொழுப்பு கொண்ட நல்ல ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. பாதாமை எப்படி ஊற வைக்கிறது? மூல பாதாம்ல இருந்து ஊற வைத்த பாதாமை பெற விரும்பினா முன்கூட்டியே செய்ய வேண்டும். ஒரு கிண்ணம் தண்ணீரில் 2 கப் பாதாம் சேர்த்து வெதுவெதுப்பான நீராக்கி நம்ம மூடிடணும். 12 மணி நேரம் கழித்து தண்ணீரை வடிகட்டி 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீரில் பாதாமை சேர்த்து ஊற வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ ஆற வைத்து சாப்பிடலாம், இல்லை நீங்கள் அரைச்சி சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த ஒரு பாதாம் நமக்கு நிறைய நன்மைகளை தருது. இந்த நிலையில் பாதாமை 1 வாரம் வரை நம்ம கண்டினியூஸாக நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதாமா. ஸோ முதல் விஷயம் அதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாதாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் அவ்வளோ ஒரு பொழிவாகவும், பாதாம் சருமம் மற்றும் அந்த முடிக்கு பார்த்திங்கன்னா முடியோடைய வலிமையை மேம்படுத்த உதவும் வைட்டமின்களை தன்னுள் கொண்டிருக்கு. ஊறிய பாதாம் மூல பாதாம்களை விட கணிசமான அதிக வைட்டமின் இ கொண்டிருக்கு. இந்த வைட்டமின் ஆக்சிஜனேற்றியா செயல்படுகிறது. இது முடி மற்றும் சருமம் இரண்டும் வீக்கத்தை சேதத்தையும் குறைக்குது. தினமும் 5 பாதாம் என்று நம்ம சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக சருமத்தில் மிளிர்வை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாம்களை காட்டிலும் ஃபோலிக் அமிலத்தின் அளவு இந்த ஊற வைத்த பாதாமில் உண்டு. ஸோ கர்ப்பத்தோடைய தொடக்க காலத்தில் ஃபோலிக் அமிலம் நிறைவாக தேவை. இது கருவில் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவும் முக்கியமான சக்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறைபாடு குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தமான குறைபாட்டை தீவிரமாக்க செய்யும்.
கர்ப்பிணிகள் கருவின் தொடக்க காலம் முதலே தினசரி பாதாமை வந்து சாப்பிட்றது நிறைவான ஒரு ஆரோக்கியத்தை பெறுவதற்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து செரிமானம். ஸோ வந்து பாதாம் நல்ல அளவு நார் சத்து கொண்டுள்ளது. ஊற வைத்த பாதாம்ல வந்து பெரிஸ்டாலிக் இயக்கத்தை சீராக்க உதவுது. இதனால மலச்சிக்கல், அஜீரணம், வீக்கம் மற்றும் தசை பிடிப்பு போன்ற அறிகுறிகள் வந்து குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. செரிமான சிக்கலை வந்து எதிர்கொள்பவர்கள் தினசரி பாதாம் எடுத்து வந்தா செரிமான சிக்கல் வந்து அறிகுறிகள் குறைவடையும், செரிமான பிரச்சனைகளையும் சீராக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் கிடையாது, அடிக்கடி நீங்க வந்து பசி எடுக்குது, அடிக்கடி வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பாதாம் இருக்கும். ஸோ அடிக்கடி பசி எடுக்காது, அதனால நமக்கு என்ன ஆகும், அந்த பசி உணர்வை கட்டுப்படுத்த செய்து கலோரி நுகர்வு வந்து எடை இலக்கு நினைப்பவர்களுக்கு பெரிதும் உதவக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. பாதாம் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஆக்சிஜனேற்ற மூலமாகும். இது வந்து ஃப்ரீ ரேடியேட்டர்களை நடுநிலையாக்கும். இதனால இதய நோய், முடக்குவாதம் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, லாங்கூ தலைமையிலான ஊட்டச்சத்து மதிப்பாய்வுல வெளியிட்ட முறையான ஆய்வு ஒன்றில் பாதாம் கொட்டைகளை உட்கொள்வது புற்றுநோய் அபாயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ புற்றுநோய் அப்படின்றது அதோடைய அறிகுறிகள் நிறையவே வந்து நமக்கு மோசமான ஒரு நிலைமை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஊற வைத்த பாதாம் வந்து வைட்டமின் இ சார்ந்த நினைவக பாதுகாப்பு தருவதாக கண்டறியப்பட்டிருக்கு. இரவு முழுவதும் ஊற வைத்த பாதாம்ல வைட்டமின் பி உள்ளடக்கம் வந்து நிறையவே இருக்கு. இவற்றை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் பொழுது குறைந்த அளவுகளில் நினைவக மேம்பாட்டை திறம்பட வந்து மேம்படுவதற்கான விளைவை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தொடர்ந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதய ஆரோக்கியம். ஊற வைத்த பாதாம்ல அதிக அளவு மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு இருக்குங்க. இது கொழுப்பை சமநிலைப்படுத்தவும் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் பெருந்தமனி, தடிப்பு, தோல் அலர்ஜியை வந்து தடுக்கவும் வந்து உதவுது. ஸோ வந்து நிறைய ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா பாதாமை அப்படி எடுத்துக்கிறத விட ஊற வைத்து எடுத்துக்கிறது தான் நல்லது. ஸோ ஊற வைத்து எடுத்துக்கும் போது அது நிறைய வந்து நமக்கு நன்மைகளை தரும். பாதாம் பால் இருக்கும் பாருங்கள், பாதாம் பால் குடிங்க. பாதாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பாதாம் உண்மையாலே நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது. ஊற வைத்து சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் மேலும் நம்மளால் பெற முடியும் அப்படின்றதான் சொல்ல வராங்க. எனவே மக்களே, இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, அது உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தினால் மட்டும்தான் அதோடைய ஆரோக்கியம் உங்களால் பெற முடியுன்றதை மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கோங்க. இது மாதிரியான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.